கோடிங் எழுதி சிறிய ரக ரோபோக்களை இயக்கி அசத்தி வருகின்றனர் கூடலூரைச் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்கள். அரசு பள்ளிக்கூடத்தில் 22 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்டுள்ள நவீன ஆய்வகத்தில் ரோபோட்டிக்ஸ், 3D பிரிண்டிங் உள்ளிட்ட பல்வேறு தொழில்நுட்பங்களை கல்வியின் ஒரு பகுதியாக பயின்று வருகின்றனர். கிராம பகுதியில் வசிக்கும் வசதியற்ற மாணவர்களும் அதிநவீன தொழில்நுட்பங்கள் குறித்து கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்புகளை லேர்னிங் லிங்க்ஸ் ஃபவுண்டேஷன் மற்றும் மைக்ரோலேண்ட் ஃபவுண்டேஷன் அமைப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துள்ளன. குறிப்பாக இந்த நிறுவனங்கள் மூலமாக முதல் முறையாக நீலகிரி மாவட்டம் கூடலூரில் செயல்பட்டு வரும் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர்களுக்கு ஸ்டீம் லேப் அமைத்துக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மொத்தம் 22 லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள இந்த ஆய்வகத்தில் ரோபோட்டிக்ஸ் தொழில்நுட்பம், 3D தொழில்நுட்பம், கோடிங் எழுதுவது உள்ளிட்டவை கற்றுக் கொடுக்கப்படுகின்றன. குறிப்பிட்ட இந்த துறைகளில் மிகவும் அனுபவம் பெற்ற பயிற்றுநர்கள் மாணவர்களுக்கு பயிற்சிகளை அளித்து வருகின்றனர். ஆட்டோமேட்டிக் ஸ்ட்ரீட் லைட்ஸ், 3D தொழில்நுட்பத்தில் பிரிண்டிங் செய்வது குறித்து எளிய முறையில் பயிற்றுவிக்கப்படுகின்றன. இந்த தொழில்நுட்பங்களை எளிதாக புரிந்து கொள்ள சிறிய ரோபோ ஒன்று ஆய்வகத்தில் வைக்கப்பட்டுள்ளது. கணினி மூலம் மாணவர்கள் அளிக்கும் கட்டளைகளுக்கு ஏற்ப அந்த ரோபோ செயல்படுகிறது. மூவிங் சோலார் பேனல் இதுல என்ன செய்யறோம் அப்படின்னா, மின்சாரம் வந்து நிறைய இடத்துல வீணாயிட்டு இருக்கு. இந்த மூவிங் சோலார் பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா சூரிய ஒளி எங்க போகுதோ அந்த டைரக்ஷன் நோக்கி வந்து பாத்தீங்கன்னா கரண்ட் எடுத்துக்கிட்டே இருக்கும். இதனால அதிகமான மின்சாரம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இருந்து பெற முடியும். இது சுற்றுச்சூழலுக்கும் பாதிப்பு இல்லாத ஒரு நல்ல ஒரு விஷயம் தான். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பள்ளியில மாணவர்கள் வந்து செயல்படுத்திட்டு இருக்கிறாங்க. மேலை நாடுகள் இருக்கக்கூடிய ரோபோட்டிக் மூவ் பண்றது, அதெல்லாம் இங்க கத்துக்கிறதுக்கான எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இதை எங்களுடைய மாணவர்கள் ரொம்ப ஆர்வத்தோட கத்துக்கிறாங்க. மாணவருடைய பெற்றோர்களே இதுல வந்து கத்துக்கலாம். அதோட சேர்ந்து இனி வரக்கூடிய காலத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்களும் கூட எப்படி ஒரு லேப் வந்து ஒர்க் ஆகுது அப்படிங்கறத கத்துக்கூடிய ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இங்க கொடுத்திருக்கிறாங்க. தற்போது முதல் முயற்சியாக புளியம்பாறை அரசு மேல்நிலைப் பள்ளியில் இந்த ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளது. வரும் நாட்களில் மேலும் 4 பள்ளிகளில் இந்த ஆய்வகம் திறக்கப்பட்டு செயல்பாட்டுக்கு வரவுள்ளது. தொழில்நுட்பங்கள் குறித்து புத்தகத்தில் மட்டுமே படித்த மாணவர்கள் தற்போது அதனை செயல்முறையாக செய்து பார்ப்பதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருப்பது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதாக கூறுகின்றனர். இது வந்துட்டு எங்களுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. அதாவது புத்தகத்தில் படிக்கிறது, நான் எக்ஸாம் எழுதுறேன், பாஸ் ஆகுறேன், அதோட விட்டுறேன். அதாவது ஒரு வாழ்க்கையில் அதனால் தொடர்ந்து கொண்டு போக முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புக்கில் படிக்கிறோம், எக்ஸாம் எழுதுறோம், பாஸ் ஆகுறோம், அவ்வளோதான். ஆனால் நம்ம செயல்முறையாக செஞ்சு பார்க்குறோம் அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அது இப்படிதான் இதெல்லாம் நடக்குதா அப்படின்னா, இது இந்த மாதிரி நம்ம நிச்சயமாக கற்றுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் எங்களுக்கு இருக்குது. தொழில்நுட்பம் மீது ஆர்வமுள்ள பெற்றோர்களும் ஊர் மக்களும் இந்த ஆய்வகத்தை நேரில் வந்து பார்த்து தெரிந்து கொள்ளும் வாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் மகேஸ்வரன்.